ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 571வது நாமாவளியாக ஓம் பிரதவே நமஹ. முருகப்பெருமான பெரிய வடிவம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் சர்வசக்தி ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர். பிரத் அப்படின்னா அதிகமான இறைவன், அதாவது பெரிய வடிவம் அப்படின்னா நம்ம பார்க்குற எல்லா பொருள்லேயும் ஒரு உயர்வு இருக்கும். இப்போ நம்ம நதிகள் எடுத்துட்டோம் அப்படின்னா உயர்ந்ததாக கங்கையை நினைக்கிறது. ரத்தனங்கள்லனா மாணிக்கம் அப்படின்னு சொல்கிறோம். மனிதருள் மாணிக்கம்னு சொல்கிற மாதிரி ஒன்றுத்துலேயும் ஒவ்வொரு உயர்வை சொல்கிறோம், மேலான சக்தியை. அது மாதிரி இறைவன் நம்ம பார்க்குற எல்லா பொருளையும் மேலானவராக, அந்த உயர்ந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். இறைவனை பெரிய வடிவம் உள்ளவராக வர்ணிக்கிறது. அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இறைவனை தவிர மற்ற நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாம் சாதாரணமானது அப்படின்றது ஒரு அர்த்தம். அதாவது ஒரு பெரிய பொருளை சிறியதாக்கணும் அப்படின்னா அந்த பொருளை ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதை விட இன்னொன்று உயர்வாக ஒன்று வந்துடுதுன்னா அது தானாக சின்னதாகிடும். அது மாதிரி மனித வாழ்க்கையில் இது உயர்வு அது உயர்வுன்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையான உயர்வான அந்த இறை சக்தியை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டா மற்ற எல்லா பொருளும் சாதாரணமானது. இறைவன் மட்டும்தான் உயர்ந்த சக்தி அப்படின்றத இந்த ஆத்மாவானது தானாக உணரும். இந்த அரிய விஷயத்தை தஞ்சை திருப்புகழ் அழகாக சொல்லுவார். எம்பிரானே உனை சிந்தியாது ஒழித்த இந்திர ஜால இப்பிரமை தீர இங்கு வா என பண்பினால் அழைத்து எங்குமான மெய்ப்பொருள் தாராய் அப்படின்னு இறைவனிடத்தில் வேண்டுவார். அப்படி இறைவனானவன் எல்லா விதமான வடிவமாகவும் இருக்கார். அதே சமயத்தில் பெரிய வடிவமாக உயர்ந்தவராக எல்லா சக்திக்கும் மேலான வஸ்துவாக இருக்கார் அப்படின்றது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பிரதவே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.